ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் இருக்குமோ? சாமுவேல் சவுலோடு பேசின வார்த்தைகள் இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நான் விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு வரும்பொழுது அமலேக்கியர் அவங்கள வழிமறிச்சாங்க, அதனால நீ அவர்களை முழுவதுமாக சங்கரிக்கணும்னு சொல்றாரு. அப்போ சவுல் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் யார் அமலேக்கியரோட கலந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அமலேக்கியரை சங்கரிக்கிறார். அந்த நாட்டுல இருந்த ஆண் பெண் எல்லாரையும் அவர் சங்கரிச்சு போட்டுட்டு அந்த நாட்டினுடைய ராஜாவாகிய ஆகாகையும் ஆடு மாடுகள்ல முதல் தரமானதையும் 2ஆம் தரமானதையும் எடுத்துட்டு வர்றார். சாமுவேல் சவுலை சந்திக்கும்படியாக வரும்பொழுது சவுல் போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றார். அப்போ சாமுவேல், அப்படின்னா என்னுடைய காதுகள்ல கேட்கிற ஆடு மாடுகளுடைய சத்தம் என்னன்னு சொல்றார். அப்போ சவுல், ஜனங்கள் தான் கொண்டு வந்தாங்க, ஆண்டவருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுறார். அப்போதான் சாமுவேல் இந்த வார்த்தையை சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை காட்டிலும் செவி கொடுத்தலே உத்தமம் சொல்றார். சொல்லிட்டு ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்றது விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குன்னு சொல்றார். சவுல் முற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் இல்லை. அவர் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவ்வளோ தாழ்மையா நடந்துக்கிறார். இந்த 12 கோத்திரத்துல என் பெஞ்சமின் கோத்திரம் எவ்வளவு சின்ன கோத்திரம், என்னுடைய குடும்பம் எவ்வளவு சிறிய குடும்பம் அப்படின்னு சொல்லி தளவாடங்கள் இடையில போய் ஒளிஞ்சுக்கிறார். அவரை கொண்டு ஆண்டவர் ராஜாவாக்குறார். அப்படி தாழ்மையுள்ள மனுஷன் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில அவனால கீழ்ப்படிய முடியல. ஏன்னா சவுலுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு சுவாபம் இருந்திருக்கு. 14ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், சவுல் யாரெல்லாம் நல்ல யுத்த வீரர்களா பலசாலியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் தன்னோடு கூட சேர்த்துக்குவானாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருந்ததுனால ஆண்டவர் முழுவதுமா சங்கரிக்க சொன்னாலும் ஆடு மாடுகள்ல முதற்தரமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்துடுறான். அதனால அவன் ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளப்பட்டான்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த உலகத்துல முதலாக வந்த பாவமே கீழ்ப்படியாமைதான். மனிதர்களை உருவாக்குறதற்கு முன்னதாக ஆண்டவர் தூதர்களை சிருஷ்டிக்கிறார். அதுல பிரதானமான தூதன் லூசிபர் தான். இந்த லூசிபர் தான் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக படைக்கப்பட்டது. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நடந்ததுனால
பாதாளத்துக்கு தாழ தள்ளப்பட்டதுன்னு சொல்லி ஏசாயா எழுதுறார். புழுக்களே உன்னுடைய படுக்கை, பூச்சிகளே உன்னுடைய போர்வைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நடந்ததுனால ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அந்த தூதன் இழந்து போனான். அதுபோலதான் அதுக்கு பிறகு மனிதன் உருவாக்கப்படுறான். ஆண்டவர் சகல சிருஷ்டிகளையும் படைத்து ஏதேன்ல வச்சு அவனுக்கு ஒரு கற்பனை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கற்பனையை மீறி விலக்கப்பட்ட கனியை புசிச்சதுனால தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அவனை வெளியே துரத்திட்டு திரும்ப அவன் வராதபடிக்கு அந்த தோட்டத்துக்கு ஆண்டவர் காவல் வச்சாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் சவுலனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சவுல் இஸ்ரவேல்ல நியாயாதிபதிகளுடைய நாட்கள் முடிஞ்சு ராஜாக்கள்னு வரும்பொழுது முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததுனால அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்திலிருந்து அவன் புறக்கணித்து தள்ளப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற தூதர்களா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களுடைய அபிஷேகத்தை இழந்து ஸ்தானத்தை இழந்து தள்ளப்படுகிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்படியே அதற்கு ஆப்போசிட்டா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்ட மனிதர்களை பார்க்கிறோம். நம்ம கீழ்ப்படிதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லி தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். இப்போ இன்றைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதனால எப்படிப்பட்ட மேன்மையான ஸ்தானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்த 3 காரியங்களை தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஸ்டெப்ஸ் டு எக்ஸலன்ஸ், மேன்மைக்கான படிகள். முதலாவதாக ஒபீடியன்ஸ் கன்வெர்ட்ஸ் இன்ஃபீரியாரிட்டி இன்டு சுப்பீரியாரிட்டி, கீழ்ப்படிதல் தாழ்வை உயர்வாக்குகிறது. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவனுடன் அவன் இடத்திலிருந்து போய்விட்டான். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானது. காபிரியல் தூதன் மரியாளை சந்திக்கிறான். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொன்ன உடனே மரியாள் நான் கணவனை அறியறேன்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவி உண்மையில வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில நிழலும், அப்போ நீ ஒரு பிள்ளையை பிறக்க போற குழந்தை கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லப்படும் சொல்றான். உடனே மரியாள் தன்னை தாழ்த்தி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி உலக ஜனங்கள் அனைத்தையும் பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரு பாத்திரமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னதாக கர்ப்பவதியானா கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்குறாங்க. எப்போ கீழ்ப்படிதல் வரும், ஒருத்தவங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் இவங்க சொல்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி யார் நம்புறாங்களோ அப்பதான் அவங்க கீழ்ப்படிய முடியும். மரியாள் ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. 4000 வருஷங்களுக்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. மரியாளுக்கு முன்னதாக ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவங்க நம்பியிருக்காங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்னு சொன்ன உடனே தூதன் இப்போ சொன்ன உடனே அதை நம்பி, ஆமா ஏசாயாவின் மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனத்தை தான் இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாருன்னு சொல்லி விசுவாசித்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கடவுளை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக அவர் உயர்த்தப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவங்க சொல்லும் பொழுது, இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதின்னு சொல்றாங்க. பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லி ஒரு கனத்துக்குரிய புகழ்ச்சிக்குரிய நாமத்தை சரித்திரத்திலே பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம். எல்லாரும் கேலி செய்யற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கலாம். தொடர்ந்து நீங்க ஆண்டவரை விசுவாசித்து இந்த விசுவாசத்தை உங்களுடைய கீழ்ப்படிதலில் வெளிப்படுத்தி நீங்க வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவர்களாக மாறுவீர்கள். மரியாளை போல ஒரு மேன்மையான புகழ்ச்சிக்குரிய நாமத்தை சரித்திரத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, ஒபீடியன்ஸ் சேஞ்சஸ் டெஃபிஷியன்சி இன்டு சஃபிஷியன்சி, கீழ்ப்படிதல் குறைவை நிறைவாக்குகிறது. யோவான் 2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனா வாழ்ந்தப்போ கானா ஊர்ல ஒரு திருமணம் நடக்குது. இப்போ அவருடைய தாயாகிய மரியாள் போயிருக்காங்க. ஆண்டவரும் தன்னுடைய சீஷர்களோடு கூட அந்த திருமணத்துக்கு போறார். இப்போ திடீர்னு அந்த திருமண வீட்டுல திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுது.
திருமணம்னு சொல்லும்பொழுது எல்லாமே எதிர்பார்த்து எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு மாரி இவ்ளோ பாப்புலேஷன் கிடையாது. இவ்ளோ டிரான்ஸ்போர்டேஷன்லாம் இல்ல. இப்போ யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்களோ எல்லாருக்கும் சொல்லி எவ்வளோ பேர் திருமணத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ திராட்சரசம் தேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவங்க ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க வீட்ல திடீர்னு ஒரு குறைவு வந்துச்சு. அந்த வீட்டு எஜமானுக்கு ஒரு தலைகுனிவு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன திருமணம்னு சொல்லும்பொழுது சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு தான் பேசுவாங்க. அந்த சூழ்நிலையில அவன் ஆண்டவருடைய வார்த்தைய விசுவாசிச்சு கீழ்ப்படிறான். ஆண்டவர் கச்சாடிகள்ல தண்ணீர நிரப்புங்கன்னு சொல்றாரு. இப்ப இத கொண்டு போய் நீங்க பரிமாறுங்கன்னு சொல்லும்பொழுது, உடனே அந்த தண்ணீய கொண்டு போய் பரிமாறுறாங்க. திராட்சரசமா மாறின தண்ணீர ருசி பார்த்தவங்கலாம் சொல்றாங்க, சுவை மிகுந்தத ஆரம்பத்துல குடுப்பாங்க. இவ்ளோ சுவையான இந்த திராட்சரசத்த இந்த கடைசி நேரம் வரைக்கும் நீர் வைத்திருந்தீரேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க யாருக்கும் இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி தெரியலன்னு யோவான் எழுதுறார். ஓ! இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம்னு சொல்லி சொல்லப்படுது. அதுவரைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்ததில்ல. ஆனா அவர் மேல இருந்த அந்த விசுவாசத்தினால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, குறைவுகள் மாற்றப்பட்டத தன்னுடைய வாழ்க்கையில கண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வீட்டெஜமானுடைய பேர் வேதத்துல சொல்லப்படல. அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தினாலும், கீழ்ப்படிதனாலும், இன்றைக்கும் அவன் சரித்திரத்தில நினைவு கூறப்படுறான். நம்ம இன்னைக்கு அவனை குறித்து பேசுறோம். அதுபோல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, உங்களுடைய குடும்பத்துக்கான காரியங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி, திடீர்னு ஒரு தலைகுனிவு வரும்படியான குறைவு உங்களுடைய குடும்பத்துல நேரிட்டாலும், இல்ல நீங்க ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு குறைவ நீங்க சந்தித்துக் கொண்டிருந்தாலும், இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம, ஒரு சிறு பிள்ளையைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அப்படியே விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, உங்களுடைய குறைவுகள் மாற்றப்பட்டு, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். சரித்திரத்திலே நினைவு கூறப்படுகிற மனுஷர்களாக மாறுவீர்கள். மூன்றாவதாக obedience turns impossibility into possibility. விசுவாசம் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ ஒரு பிறவி குருடன் என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வரான். அப்போ ஆண்டவர் அவனை கிராமத்துக்கு வெளியில கூட்டிட்டு போய் தரையில உமிழ்ந்து ஒரு சேர் உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அவன் கண்கள்ல பூசி நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டவங்களா சுகமாயிருக்காங்க. அவருடைய வார்த்தையினால எல்லாரும் சுகமாக்கி இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இவனுக்கு தரையில உமிழ்ந்து அந்த சேற்றை எடுத்து அவன் கண்கள்ல பூசி சீலோவாம் குளத்துல போய் நீ கழுவுன்னு சொல்லி சொல்றாரு. அவனே ஒரு குருடன். எவ்வளோ ஒரு நெகட்டிவான காரியங்கள் எல்லாரும் பேசியிருப்பாங்க. தானா அந்த குளத்துக்கு போக முடியாது. இன்னொருத்தருடைய உதவி வேணும். யார் எப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்கள் சொன்னாலும், அதற்கு மத்தியில அவன் ஆண்டவரை உறுதியாக விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சதுனால, இப்போ அவன் பார்வை அடைந்தவனா திரும்பி வரான். உடனே யூதர்கள்லாம் கேட்குறாங்க, பிறவி குருட குணமானது சரித்திரத்திலேயே சொல்லப்படலையே. நீ எப்படி சுகமான? அவனை எப்படி சுகமாக்குறான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இப்போ அவன் நீங்களும் அவருக்கு சீஷராக மனதா இருக்கிறீர்களோன்னு சொல்லி கேட்கிறான். அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரு அசாத்தியமான காரியத்தை அவன் காணும்படியாக செய்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீ உன்னுடைய தகப்பனையும் தாயும் உன்னுடைய இனத்தையும் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஆபிரகாம் எந்த ஊருக்கு போறோன்றதே தெரியாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போறார். இப்போ ஆண்டவர் அவருக்கு 75 வயது இருக்கும்பொழுது நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றார். தன்னுடைய 25 வருஷங்கள் கழித்து 100வது வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறார். இப்போ ஈசாக்குக்கும் ஏறக்குறைய 20 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு 120 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம சோதிக்கிறார். நீ உன்னுடைய ஒரே பிள்ளையா இருக்க ஈசாக்க எனக்காக பலி செலுத்துன்னு சொல்லி சொல்றார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்க பலிபீடத்தின் மேல செலுத்திட்டாரு. அவருடைய விசுவாசத்தோடு கூட அவருடைய கிரியை முயற்சி செய்தது. அதனால அவர் ஈசாக்கை பலி செலுத்தினார்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதுறார். கிரியைன்னா கீழ்ப்படிதல் தான். இப்போ தன்னுடைய கீழ்ப்படிதலை தன்னுடைய கிரியைகளின் மூலமாக ஆபிரகாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்ததுல இருந்தே
விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அவருடைய வாழ்க்கையில ஒன்றாகவே செயல்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சுட்டு அவர் சொந்த ஊர்லயே உட்கார்ந்து இல்ல. அவர் அழைக்கும் தேசம் எதுனே தெரியாம அவர் விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போறார். அதே போல பலி செலுத்த ஈசாக்குன்னு சொல்லும் பொழுது ஈசாக்கின் மூலமா தான் உன் சந்ததி விலகும்னு சொல்லியிருக்கார். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர்னு சொல்லி விசுவாசித்து ஈசாக்க பலி செலுத்தினார். அதனால அவர் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார்னு சொல்லி யாக்கோபு எழுதுறார். அதாவது அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் தகப்பன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்து தன்னுடைய விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துற ஒரு மனுஷனாக வாழ்ந்ததுனால அசாத்தியமான ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உறுதியாக விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாசத்தை கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது அசாத்தியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாவதை காண்பீர்கள். மரியாள் தன்னுடைய வாலிப வயதுல விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால சரித்திரத்திலே போற்றப்படுகிற ஒரு பெண்ணாக மாறினார். இந்த பெயர் சொல்லப்படாத வீட்டெஜமான் திருமணமானவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கப்போ ஒரு நடுத்தர வயதுள்ள மனுஷன் அவன் ஆண்டவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதல்ல வெளிப்படுத்தினதுனால இன்றைக்கும் சரித்திரத்துல நினைவு கூறப்படுகிற மனுஷனாக மாறியிருக்கிறான். அதே போல ஆபிரகாம் தன்னுடைய வயதான காலத்துல ஆண்டவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதல்ல வெளிப்படுத்தினதுனால இன்றைக்கும் அவருடைய பேர் பெருமைப்படுத்தப்பட்டு தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிற ஒரு புகழ்ச்சிக்குரிய ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஸ்டெப்ஸ் டு எக்ஸலன்ஸ், மேன்மைக்கான படிகள். முதலாவதாக ஒபீடியன்ஸ் கன்வெர்ட்ஸ் இன்ஃபீரியாரிட்டி இன்டு சுப்பீரியாரிட்டி. கீழ்ப்படிதல் தாழ்வை உயர்வாக்குகிறது. இன்றைக்கு மரியாள் ஆண்டவரை விசுவாசித்து கீழ்ப்படிந்ததுனால சரித்திரத்திலே போற்றப்படுகிற ஒரு பெண்ணாக மாறினார். அதுபோல இன்றைக்கு நீங்க விசுவாசித்து உங்களுடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதல்ல வெளிப்படுத்தும் பொழுது சரித்திரத்திலே பேசப்படுகிற அளவுக்கு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை பெறுவீர்கள். இரண்டாவதாக ஒபீடியன்ஸ் சேஞ்சஸ் டெஃபிஷியன்சி இன்டு சஃபிஷியன்சி. கீழ்ப்படிதல் குறைவை நிறைவாக்குகிறது. பெயர் சொல்லப்படாத அந்த வீட்டு எஜமான் ஆண்டவரை உறுதியாக விசுவாசித்து தன்னுடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதல் அவன் வெளிப்படுத்தினதுனாலே சரித்திரத்திலே நினைவு கூறப்படுகிற மனுஷனாக மாறினார். அதுபோல இன்றைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசித்து உங்களுடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் பொழுது சரித்திரத்திலே நினைவு கூறப்படுகிற மனிதர்களாக மாறுவீர்கள். மூன்றாவதாக ஒபீடியன்ஸ் டர்ன்ஸ் இம்பாசிபிலிட்டி இன்டு பாசிபிலிட்டி. கீழ்ப்படிதல் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குறது. இன்றைக்கு ஆபிரகாம் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை விசுவாசித்து தன்னுடைய விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துகிறவராய் கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக மாறினதுனால அவருடைய பேர் பெருமைப்படுத்தப்பட்டு சரித்திரத்திலே போற்றப்படுகிற மனுஷனாக மாறினார். அதுபோல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நீங்க முதன்மையாக்கும் பொழுது அசாத்தியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாவதை காண்பீர்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நடந்ததுனால எல்லா காரியங்களும் என்னுடைய கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல மீண்டுமாக அவருக்கு கீழ்ப்படியும்படியாக நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாவதை காண்பீர்கள். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் ஆகிலும் தன்னுடைய வாழ்க்கையை கீழ்ப்படியாமையிலே முடிக்காதபடிக்கு இதனால ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. மரியாளை போல தன்னுடைய வாலிப நாள்ல உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்படியாய் கிருபை செய்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இந்த நாள்ல நீங்க நிறுத்துங்க. அதே போல இக்கட்டான எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில உம்முடைய வார்த்தையை உறுதியாக விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து குறைவுகள் மாற்றப்பட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் மாற பண்ணுங்க. ஆபிரகாமை போல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் செயல்படும்படியாய் அசாத்தியமான காரியங்களையும் சரித்திரத்துல இதுவரைக்கும் சொல்லப்பட்டிராத காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும்படியா இதனால ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you.